அண்மை செய்தி. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பள்ளி மாணவன் மின்சாரம் தாக்கி பலியான இந்த விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே குப்பிச்சிபாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஏமம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு படித்து வந்த யோகேஷ் என்ற 11 வயது மாணவன் இன்று மதிய உணவு சாப்பிடும் போது பள்ளியின் இடைவேளையில் யோகேஷ் டிபன் பாக்ஸ் கழுவுவதற்காக பள்ளி வளாகத்தை விட்டு வெளியே வந்தபோது அங்கு அருந்து தொங்கிக் கொண்டிருந்த மின்சார ஒயர் மிதித்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து ஆசிரியர்கள் உயிருக்கு போராடிய சிறுவனை மயிலம்பாடி அரசு ஆரம்ப சுகாதாரம் கொண்டு வந்த போது அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதற்கிடையே சிறுவன் யோகேஷ் உயிரிழந்த தகவல் அறிந்த வந்த அவரின் யோகேஷின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அந்த பகுதி மக்கள் அனைவரும் மருத்துவமனை முன் கூடினர். இதனிடையே யோகேஷ் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு அப்பகுதி மக்கள் தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் குப்பிச்சிபாளையம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதாவது மாலை 3:30 மணி அளவில் துவங்கிய போராட்டம் இரவு வரை தொடர்ந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பவானி டிஎஸ்பி சீதாலட்சுமி தலைமையிலான காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் அதனை ஏற்க மறுத்து பொதுமக்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக அரசு பள்ளியை பராமரிக்க தவறிய பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனிடையே மாணவன் உடல் பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறையில் உள்ள அரசு ஈரோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு அங்கு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மாணவனின் உடலை பெற வாங்க மாட்டோம் என தொடர்ந்து அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக 4 மணி நேரத்துக்கு மேலாக பவானியிலிருந்து தொப்பூர் செல்லும் சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அவர்களை எச்சரிக்கை விடுத்து கேட்காததால் தடியடி நடத்தி ஆண்களை கலைத்தனர். அதே நேரத்தில் சாலை மறியலில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை குண்டு கட்டாக தூக்கி சென்று அவர்களை வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்தினர். இதன் காரணமாக 4 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் போலீசாரின் போராட்டத்துக்கு பின்னர் அங்கு சாலை போக்குவரத்து சரியானது. தற்போது இந்த விவகாரத்தில் நடவடிக்கை பள்ளி பராமரிப்பை கவனம் செலுத்த தவறியதாக ஈரோடு பவானி குப்பிச்சிபாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நிர்மலாவை பணியிட நீக்கம் செய்து கலெக்டர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த சம்பவம் மாணவன் அரசு பள்ளி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை மட்டுமின்றி அதே நேரத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் உடனடியாக இதனை முன்னுதாரணமாக கொண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.